அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே எப்படி விம் ஜெல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதிகமான காசு கொடுத்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டாலும் இல்லை நம்ம இங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினாலும் அரை லிட்டர் வந்து 100 ரூபாய்க்கு மேலே வரும். ஒரு 120 130 இந்த ரேஞ்சுக்கு வரும். ஆனால் நம்ம இப்போ வீட்டில் இந்த பண்ணுற விம் ஜெலுக்கு வெறும் 15 ரூபா இருந்தாலே போதும். நமக்கு அரை லிட்டர் விம் ஜெல் வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 400 ml அளவுக்கு ஆரோ வாட்டர் எடுத்துக்கிறேன். உப்பு தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு 100 ml வந்து SLES, இது வந்து கெமிக்கல் ஷாப்லலாம் உங்களுக்கு இது கிடைக்கும். 100 கிராமோட விலையே 10 ரூபா தான். இது ஒரு 100 கிராம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே நுர வர்றது நீங்கள் பார்க்கலாம். நல்லா இது கலக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 கிராம் அளவுக்கு ஆப்ப சோடா இதில் போட்டுக்கோங்க. அதுவும் போட்டு ஆப்ப சோடா கரையிற அளவுக்கு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது நீங்கள் சும்மா இலக்காம விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கட்டை பிடிச்சிரும். அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகும்போது இன்னும் ஒரு 10 கிராம் குளோபல் சால்ட்டு, இதுவும் கெமிக்கல் ஷாப்பில் தான் கிடைக்கும். இந்த குளோபல் சால்ட்டு வந்து அது ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது எதுக்காகன்னா அப்போ தான் இந்த விம் ஜெல் வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால் இந்த 10 கிராம் அளவுக்கு குளோபல் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அப்படி கூழ் மாதிரி திக்னஸ் கொடுத்துரும். விம் ஜெல் எப்படி நமக்கு கடையில் கிடைக்குதுங்களா திக்னஸ்ஸாக அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம கெமிக்கல் கலர் யூஸ் பண்ணாமல் ஃபுட் கலர் கேசரி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, கேசரி பவுடரில் எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா இது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா நுர பதத்துக்கு வரும். அப்போ நீங்கள் ஒரு 2-3 ட்ராப் மட்டும் விம் ஜெல்லோட இது எசன்ஸ் கடையில் விற்கிது, லெமன் ஃப்ளேவர், அது 2-3 செட்டு ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான விம் ஜெல் உங்களுக்கு ரெடியாக இருக்குது, தயார். இப்போ நான் இது வந்து ரெடி பண்ணது 1/2 லிட்டர் பாட்டிலில் கரெக்டாக இருக்குது. எனக்கு 1/2 லிட்டர் கிடச்சிருக்கு. நம்ம தயாரித்த பாத்திரங்களை வர ஜெல் வந்து நல்லாவே நுர வருது, பாத்திரமும் பளிச்சுன்னு ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.